ஜானு கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? இது வரைக்கும் இல்ல. அர்ச்சனா எப்படி இருக்காங்க? எந்தவித நிம்மதியும் இல்லாம இருக்காங்க. யாராலையும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. இதனால நாளுக்கு நாள் அவங்க உடல்நல தான் கெட்டுட்டு வருது. யாரோட உதவியும் துணையும் இல்லாம நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் இப்ப வீட்டுக்கு வர்றேன். அர்ச்சனா கிட்ட சொல்லுங்க. நான் மறுபடியும் இங்க வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா உங்க நிலைமை என்ன வரவழைச்சிச்சு. இது வரைக்கும் ஜானு வந்து உங்களை பார்க்காததுக்கு வேற காரணம் இருக்கு. இன்னைக்கு உங்க முகத்தை பார்க்கற தைரியம் அவனுக்கு இல்லை. காரணம் அவன் யாருங்கிற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்கிற வெக்கம், அவமானம், தாழ்வான பான்மை. இதுதான் அவனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருக்கு. இனிமே என்னைக்குமே அவங்களை தேடி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. நான் சொல்றதை கேட்டு நம்பிக்கை எழுதாதீங்க. ஜானி இங்க வாழ வைக்கணும். அந்த சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு. உங்க குரல்ல இருக்கு. இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்த விட உங்க குரல் தான் ஜானி நேசிக்கிறான். அது உங்களுக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் நீங்க பாடாம இருக்கீங்க. ஒரே ஒரு தடவை, கடைசி தடவையா ஜானிக்காக பாடுங்க. இதான் நீங்க பாடுற கடைசி பாட்டு. இதுக்கப்புறம் நீங்க பாடவே போறதில்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அதை பெரிய அளவில் விளம்பரப்படுத்தணும். உங்களை விட்டு ஜானி ஆயிரக்கணக்கான மைல் தள்ளி இருந்தா கூட கடைசி தடவையா உங்க குரல் கேட்க ஜானி ஓடி வருவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன சொல்றீங்க? இல்லைன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். சரி. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். நான் வரேன். நீங்க படுத்துங்க. நான் வரேன். புயல் பற்றிய விசேஷ வானிலை எச்சரிக்கை. வங்காள விரிகுடாவில் நாகப்பட்டினத்திற்கு கிழக்கு தென்கிழக்கே 200 கிலோமீட்டர் தூரத்தில் பலத்த புயல் சின்னம் மையமிட்டுள்ளது. அது மேலும் தீவிரமடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும். இதன் காரணமாக நாகப்பட்டினத்திற்கும் சென்னைக்கும் இடையே மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த மழையுடன் கூடிய புயற்காற்று வீசக்கூடும். ஆகவே பொதுமக்கள் மறு அறிவிப்பு வரும் வரை வெளியில் நடமாட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உன்னோட ஆசைக்கு அந்த சோதனையை பாத்தியா? இன்னைக்கு எப்படி உன் ப்ரோக்ராம் வச்சுக்க முடியும்? புயலுக்கு பயந்து யாருமே வரமாட்டாங்களே. நான் பாடத்தான் போறேன். உன் பாட்டை கேட்க யாரும் வரமாட்டாங்க. நான் மத்தவங்களுக்காக பாடலையே, அவருக்காக. அவரு வருவாருங்கிற நம்பிக்கையில தான் பாட போறேன். அவரால் மட்டும் இந்த புயல்ல எப்படி வர முடியும்? அது என் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. அர்ச்சனா, வெளியே காத்து அதிகமா இருக்கு. மழையும் பெய்யுது. இந்த நேரத்துல போறது புத்திசாலித்தனமா தெரியல. பரவாயில்ல, வா போலாம். வெரி ஃபன்னி திங் சார். அர்ச்சனா வீட்டுக்கு வித்யாசாகர் வந்துட்டு போனதா ஒரு ரூமர். அதை பத்தி என்கொயரி பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போறோம்னு ஒரு ஃபோன் பண்ணேன். அப்ப அர்ச்சனாவோட செக்ரட்டரி நாங்க கச்சேரிக்கு போறோம்னு சொன்னாங்க. எனக்கு சந்தேகம் வந்தது. அவங்க வீட்டுக்கு போனேன். வீடு பூட்டி இருந்தது. புயல் நேரத்துல ஓபன் ஏர் தியேட்டர்ல கச்சேரி பண்றதுக்கு அர்ச்சனாவுக்கு என்ன தைரியம் இருக்கணும் சார்? இந்த புயல் நேரத்துல யாருமே பாட்டை கேட்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சும்
அர்ச்சனா ஏன் பாட கிளம்பணும்? There is something fishy. வீசும் மாலை நேர காற்றில் எந்தன் கீதம்
நான் உங்ககிட்ட சரணடைத்தான் வந்திருக்கேன். இனிமே நான் தப்பிக்க போறதில்ல. இனிமே ஒளிஞ்சு திரியற சக்தியும் எனக்கு இல்ல. இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் சத்தியம். பல பேரை ஏமாத்துறதும் நான் தான், பாமாவை கொலை பண்ணதும் நான் தான். உங்களை எல்லாரும் ஏமாத்தி நான் வாழ நினைச்சேன். அதே முட்டாள்தனம். போக போக என்னால வாழ முடியாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னும் ஒண்ணு இருக்கு. என்னை போல இருக்க ஒருத்தரை நீங்க வேண்டிக்கிட்டு இருக்கீங்க. அவனு உயிருக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கான். அதுக்காக நீங்க தான் வெட்கப்படணும். இப்ப உங்களுக்கும் சொல்றேன், என்னை மாதிரி இருக்க அவனுக்கும் சொல்றேன், இனிமே என்னால யார் வாழ்க்கையும் பாதிக்கப்படாது. அரஷ்மி, இனிமே ஓடுறதுக்கு என் கால தெம்பு இல்ல, வாடுறதுக்கு தகுதியும் இல்லை. அர்ச்சனா, ஜானி பேர்ல இப்ப சொல்ல நினைச்சிருக்கேன். நான் செஞ்ச கொலைக்கு பெரிய தண்டனை காத்திருக்கு. ஜானி செஞ்ச தவறுகள் ரொம்ப சாதாரணம். அதையும் என் கணக்கில் சேர்த்துக்கிட்டேன். நான் நினைச்ச மாதிரி வாழ்க்கை எனக்கு தான் அமையல. என்னை போல இருக்கிற ஜானிக்காச்சும் நல்ல வாழ்க்கை அமையட்டும். ஜானி நிச்சயமா வருவான். நம்பிக்கையோடு இருக்கு. நீங்க 2 பேரும் நல்லா வாழணும்.